ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதிமா சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோ பார்க்க போகிறதில்ல, ஒரு சூப்பரான டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வேஸ்ட்டான ப்ளவுஸ் பிட்டு. இதில் ஒரு செல்ஃபோனோ ஒரு பர்ஸு போட்டுக்கிட்டு மார்க்கெட் போகும்போது எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு பை தைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் முத பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஜோதிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் அழுத்துங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். நிறைய டிப்ஸு எல்லாம் போட்டிருப்போம். இப்போ பாருங்கள், இப்போ இருக்கிற சின்ன பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் கல்யாணம் ஆகி புதுசாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு பை மாட்டிக்கிறாங்க. அந்த என்னது பூநூல் போடுற மாதிரி ஒரு பை மாட்டிக்கிறாங்க. செல்ஃபோனும் பர்ஸும் அதில் தான் இருக்குது. மார்க்கெட் போகிறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாகவும் இருக்குது. கூட குழந்தைங்க கூட்டிகிட்டு போகும்போது அவங்களுக்கு இந்த பர்ஸெல்லாம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு பை தேய்ச்சிக்கிட்டு பூநூல் போடுற மாதிரி போட்டுக்கிறாங்க. அது நல்லா இருக்குது அவங்களுக்கு பார்க்குறதுக்கு. இது வேஸ்ட்டான ப்ளவுஸ் பிட்டு. இதில் என்னன்னா இது மொத்தமாக இருக்குது. இந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் இப்போ யாரும் போடுறதில்ல, விரும்ப மாட்டேங்கிறாங்க. அதுக்கு நம்ம ஒரு பவுச் மாதிரி தைச்சிக்கிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், 2ஆக மடித்து போட்டிருக்கிறேன். 12.5 இன்ச்சு உயரம், 11 இன்ச்சு அகலம் எடுத்திருக்கேன். இப்போது இது ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். ஒரு செல்ஃபோனு ஒரு பர்ஸு இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் போதும். நம்ம ஊர்லெல்லாம் ஒரே புயல், அதாவது என்ன சொல்கிறது, புயல் இல்லை, ரொம்ப மோடமாக இருக்குது. காற்று நல்லா வீசுது. ஃபேன் போட வேண்டியதே இல்லை, அந்தளவுக்கு காற்று வீசுது. எல்லா ஊர்லேயும் அப்படி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், வெட்டிக்கலாம். இந்த மாதிரி துணிங்களெல்லாம் தைக்கும்போது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது உள்ளே வைக்கிறதுக்கு ஒரு லைனிங் துணியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி ப்ளூ கலர் இருந்தாலும் பரவாயில்ல. நான் இந்த வெள்ளை துணி எடுத்திருக்கேன். இது ஒரு வேஷ்டி துணி தான், உள்ளே இருக்கிறதுக்கு தானே, போதும். இப்போது இதை அப்படியே வச்சு இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நிறைய ஏற்கனவே நான் ஒயர் கூடையில் மார்க்கெட் போகும்போது இந்த பை கிளியாமல் இருக்கிறதுக்கு ஒயர் கூடை ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. நான் இன்றைக்கி அரிசி வாங்க போகும்போது கூட ஒருத்தர் கடைக்காரங்களே சொன்னாங்க, பை கிளியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தைச்சிருக்கீங்களா அப்படின்னு. அவங்களே இப்போ என்னை பாராட்டினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த முகனையில் ஒரு 2 இன்ச்சுக்கு வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த முகனையில் 2 இன்ச்சு, இந்த பக்கம் 2 இன்ச்சு, இப்படி 2 இன்ச்சு ஒரு சதுரமாக பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டு 2 பக்கமும் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், இந்த பக்கமும் 2 இன்ச்சு, இப்படி இதுவும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. புயல் மாதிரி இருக்கிறதுனால நல்லா காற்று வீசுது. கதவை திறந்து விட்டாலே போதும், சூப்பராக காற்று வீசிக்கிட்டே இருக்குது எங்கள் வீட்டில். இப்படி இந்த பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போது இது மேலே அப்படியே வச்சு இப்படி வச்சு தைக்க போகிறோம். இது அப்படியே வச்சு தைக்கிறது தான். வாங்க இப்போ எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இப்போது இது சுற்றிலும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கார்னர் கொஞ்சம் இந்த எண்டு வரைக்கும் ஒரு வெட்டுக்குங்க, ஏன்னா அப்போ தான் திரும்பும். இந்த முகனையிலும் அந்த முகனையிலும் ஒரு சின்னதாக ஒரு கட் கொடுத்துக்குங்க. இந்த மாதிரி இப்படி கொடுத்துட்டிங்கன்னா தான் அப்புறம் பின்னாடி திருப்பும்போது கரெக்டாக வரும். இப்போது இந்த உள்ளே கைவிட்டு இப்படி திருப்பிக்கலாம். திருப்பிட்டிங்கன்னா இந்த நல்ல பக்கம்லாம் மேலே வந்துடும். இப்போ இந்த கார்னரெல்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுக்கலாம். நல்லா இந்த ஊசியில் எடுத்து விட்டிங்கன்னா இந்த கார்னர் கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி பாருங்கள், எல்லாம் எடுத்து விட்டாச்சு. இப்போது இந்த மாதிரி இருக்கும். நான் ஏன் உள்ளே ஒயிட் கலர் துணி கொடுத்தேன்னா தைக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போது இது இந்த இடத்துல தையல் விட்டுக்கலாம். இங்கேருந்து இது வரைக்கும் மட்டும்.
நாம் ஏன் கீழே வந்து எல் மாதிரி கட் பண்ணி தைக்கிறோன்னா இந்த கீழே வந்து பாக்ஸ் மாதிரி உட்காரும். இப்படி நான் வந்து 2 இன்ச்சு வச்சு கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சைஸு கம்மியாக வேணும்னா நீங்கள் 1.5 கூட வச்சுக்கலாம். 1.5க்கு 1.5 வச்சு கட் பண்ணிங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்கும். இது என்ன நல்லா கரெக்டாக எடுத்து விடணும். எடுத்து விட்டாக்கா கீழே உட்காரும் நல்லா இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நீளமாக இருந்துச்சுன்னா பை மாதிரி இருக்கும். இது மாதிரி இருந்துச்சுன்னா தான் பாருங்கள் இப்படி உக்காந்துக்கும் வச்சா. இப்போ அதுக்கு தான் இந்த உள்ளே வந்து இந்த மாதிரி பிடிச்சி தைக்கிறது எல் மாதிரி. அந்த எல் மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு தையல் விட்டுக்கணும். இப்போ இந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் நான் வந்து அந்த பக்கம் தைச்சி இந்த பக்கம் திருப்பினேன். இப்போ பாருங்கள் உள்ளே வந்து பிசுறே எதுவும் தெரியாது. ஏன்னா இந்த உருவிட்டு வர துணி இது. இந்த துணி வந்து அப்படியே உருவிட்டு வரும். அதனால் வந்து பிசுறு தெரியாமல் இருக்கணுன்ட்டு இப்படி தைச்சேன். இப்போது இன்னொரு தையல் எக்ஸ்ட்ரா தையல் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் தைச்சாச்சு, எல்லாம் எக்ஸ்ட்ரா தையலெல்லாம் விட்டாச்சு. இப்போ இந்த ஓரத்தில் வந்து நம்ம மடித்து தைச்சிக்கலாம். இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இந்த அன்னியவனாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. அது மடித்து தைக்கும்போது கூட சரியாக போயிடும். இந்த மாதிரி வச்சு மறுபடியும் ஒரு 1 இன்ச்சுக்கு இப்படி வச்சு சுற்றிலும் தேய்ச்சிருங்க. இப்படி இப்போ தைச்சிட்டு பார்க்கலாம். இப்போது இது தைச்சி முடிச்சிட்டேன் நான். இது மேலும் அழகாக்க இந்த மாதிரி ஒரு 2 இன்ச்சு பீஸு ஒரு ரோஸ் கலரில் வேஸ்ட் பீஸு எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி ப்ரில் வச்சு தைச்சிக்கிட்டு இருக்கேன். அது தைச்சி இதில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இந்த சைடு ஜாயிண்ட்டுக்கிட்ட நம்ம வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஏன்னா 1 இன்ச்சு நம்ம மடித்து தைச்சிருக்கோம். அதனால் இந்த மேல் துணி மட்டும் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பாருங்கள் இந்த வேஸ்ட்டு கயிறெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து எதில் இருந்துச்சுன்னா இந்த மொபைல் வாங்கும்போதோ இல்லை வேறு ஏதோ ஒரு கிஃப்ட் மாதிரி ஒரு பை கொடுப்பாங்க, அதிலலாம் இந்த கயிறு இருக்கும். நான் அது வந்து எதுக்காக தேவைப்படுமேன்னு எடுத்து வச்சேன். அது இன்றைக்கி இதுக்கு யூஸ் ஆகுது. இதெல்லாம் பாருங்கள் நல்லா எலாஸ்டிக் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த கயிறெல்லாம். இதெல்லாம் ஒரு கிஃப்ட் கவரில் இருந்தது தான் இதெல்லாம். இப்போ இது வந்து கோக்கணும் இதில். அதுக்காக ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இந்த இடத்துல இந்த உள்ள லைனிங் துணி இதுவும் சேர்த்து ஒரு இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போது இது ஒரு ஊசியில் ஒரு ஊக்கில் கோத்து நம்ம இதில் கோத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த பக்கம் வந்து கோத்து இந்த பக்கம் எடுத்துட்டேன் இந்த மாதிரி. இப்போது இது வந்து இந்த பக்கம் இருக்கிற ஹோல்ஸில் இப்படி விட்டு இப்படி சுற்றிட்டு வந்து இந்த கயிறு இந்த பக்கம் எடுக்கணும். இந்த பக்கம் எண்டு இருக்கு இல்லைங்க, அதே மாதிரி. அப்போ தான் சுருக்கு பை மாதிரி வரும். இது இந்த பக்கம் இருந்து இப்படி கோத்துக்கிட்டே போகணும். இந்த மாதிரி கோத்துக்கிட்டே போனீங்கன்னா கரெக்டாக வந்துடும். பாருங்கள் இந்த எண்டில் வந்து இது கிராஸ் பண்ணி போகணும். இது வெளியில் எடுத்துடக்கூடாது, இது அப்படியே போகணும். நான் இதை கோத்துட்டு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் வேலை வாங்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு வேலையும் நம்ம செய்கிறோம், வீடியோ போடுறோம். அன்பு நெஞ்சங்க அதெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறாங்களே அப்படின்ட்டு ஒரு லைக்கும் கமெண்ட்டும் போடுங்க. ஏன்னா இந்த இடத்துல மொத்தமாக இருக்கும் மடித்து தைச்சோம் இல்லைங்களா, அது வந்து கிராஸ் பண்ணி போகணும். நான் அது கோத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் சுருக்கு பை மாதிரி நாம் இந்த பக்கமும் இந்த பக்கம் கோத்து எடுத்துக்கிட்டோம். எப்படின்னா சுருங்கிக்கும். இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இது கோத்துது. இது வந்து சாதாரண துணின்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். இது வந்து பட்டு மாதிரி இருக்கு இல்லைங்களா, ரொம்ப வேலை வாங்கும். இப்போ இந்த கயிறு வந்து 2 சேர்த்து ஒரு தையல் விட்டுக்கிட்டேன். தனித்தனியாக வேண்டாம், 2 சேர்த்து. ஏன்னா இப்படி தான் இழுக்க போகிறோம். இப்போது இது வந்து தனியாக இருந்தால் நல்லா இல்லை அப்படிங்கிறதுக்காக இதுக்கு ஒரு பவுலுக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் இதெல்லாம் தைச்சி முடிச்சாச்சு, பவும் வச்சாச்சு. இப்போ இந்த சுருக்கம் வச்சு தைச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து இந்த ஓரத்தில் வச்சு அப்படியே தைச்சிக்கலாம். நடுவில் வச்சு தைச்சிடாதீங்க, அந்த கயிறு நகராது. இந்த ஓரத்தில் வச்சு தைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா சுருங்குது இல்லைங்களா, இந்த மாதிரி சுருக்கு பை மாதிரி இப்படி விரித்து விட்டுக்கலாம். இது ஒரு அழகுக்கு தான். இது வந்து இந்த மாதிரி சுருக்கிக்கலாங்கிறதுக்காக ஒரு அழகுக்கு தான் இது வச்சது. இந்த மாதிரி பவு வச்சுருக்கேன். இப்போது இது வந்து தோலில் மாட்டிக்கிறதுக்காக இந்த கயிறு. இது ஒரு கிஃப்ட் வாங்கின பேக்கில் இருந்து தான் அது வந்துச்சு இந்த கயிறு. இது வந்து இந்த எண்டுக்கும் வச்சு தைச்சிக்கலாம். இப்படி இந்த இடத்துலையும் வச்சு தைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தைச்சாச்சு. இந்த பக்கம் இழுத்திங்கன்னா இதாகும். இது இப்படி
இப்போ இது பாருங்கள், இது வந்து தோலில் மாட்டிக்கிறதுக்காக. இப்போ அழகான ஒரு கடைக்கு போக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி தைச்சாச்சு. இது சூப்பராக இருக்குது, இடுப்பு வரைக்கும் வரும். நான் மாட்டி கூட எடுத்து காமிப்பேன், ஆனால் எடுக்க முடியல. இதை வந்து ஒரு அழகுக்காக தான் இது வச்சது, சுருக்கிறதுக்கு. இப்படி சுருக்கிக்கலாம். இப்போது இந்த கயிறு வந்து தோலில் மாட்டிக்கலாம். இது மாட்டிக்கிட்டு ஒரு பர்ஸோ இல்லை ஒரு போனோ இதில் போட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். துணியும் நல்லா கிளாத்து நல்லா மொத்தமாக இருக்குது. இந்த மாதிரி பவு வச்சுருக்கு, அது மேட்சாகவே தைச்சிருக்கு. இப்போல்லாம் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் கடைக்கு போகும்போது இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. கடையில் நம்ம மாதிரி ஹேண்ட்பேக்கு இல்லை ஒரு கூடையோ எடுத்துகிட்டு போகிறதில்ல. சின்ன வயசு பிள்ளைங்க இல்லையா, ஃபேன்சியாக தான் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வேஸ்ட்டான துணியில் ஹேண்ட்பேக் தைச்சி ஒரு கடைக்கோ இல்லை மாலுக்கோ போகும்போது எடுத்துகிட்டு போவாங்க. நல்லா அழகாக இருக்கும், லுக்காகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜோதிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். பாய்.